பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரமோட்டில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம என்னத்தை பற்றி பேச போகிறோம்னா, இந்த வெள்ளம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லாம் வெள்ளம் எப்படி ஏற்பட்டது, ஏன் இத்தனை வருட காலமாக 1993க்கு அப்புறம் அதை பயங்கரமான ஒரு சேதத்தை இந்த உண்டாக்கியிருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்க வேணும். ஏன்னு கேட்டால் நம்ம இதை கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேணும். ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்றதை நம்ம இப்போ சரி பண்ணிக்கணும். இயற்கை ஒரு வாட்டி நம்மளுக்கு அந்த ஆபத்துக்களை கொடுத்துருக்கு. மறுபடியும் அந்த தவறுகளை மனிதர்கள் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம், சரிங்களா? அதனால் அந்த வெள்ளம் இத்தனை வருட காலமாக இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயங்கள், அதுவும் ஒரு புயலே அடிக்காமல் மேகம் அப்படியே வெடிப்பாகி கொட்டியிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்லை, இது பருவநிலை மாற்றம். அப்போ பருவத்திற்கு சமநிலை இல்லாத ஒரு விஷயம்தான் நடந்திருக்கு. அப்போ பருவம் சமநிலை இல்லைன்னா அங்கே சுற்றுச்சூழல்கள் சரியாக அமையலை. இந்த இயற்கையோட மனிதர்கள் ஒன்றி போகலை. அந்த மனிதர்கள் இயற்கைக்கு கேடு விளைவிக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம இதை பெரிய பெரிய ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள்லாம் இதை ஆராய்ஞ்சு இது தவறுகள் எங்கே நடந்துட்டுருக்குன்றதை பார்க்கணும், சரிங்களா? ஒவ்வொருத்தரும் இனிமேல் மரங்களை அதிகமாக வளர்க்கணும். மரங்கள் வேணால் ஒவ்வொரு மரம் வெட்டிட்டிங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு மரமாக 2 மரமாக பக்கத்துலேயே நட்டணும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் சரி, நீங்களும் சரி, தொடர்ந்து மரங்களை வளர்க்குறதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும். ஏன்னா பருவநிலை மாற்றம் எதுக்காண்டி வருதுன்னா மரங்கள் இல்லாதவங்களுக்கான தான். அப்போ வெப்பம் சரியாக இந்த பூமியில் பயங்கரமாக படுறதுனால தான். அப்போ மரங்கள் இருந்தால் தான் குளிர்ச்சியாக இருக்கும், மக்களும் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி இன்னல்களில் வெள்ள பேரிடர்களில் மாட்டாமல் இருப்பாங்க. அதுக்கு இது ஒரு பெரிய பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிஆர்பி பிஸ்னஸ் என்ன நம்ம அரசுக்கும் வலியுறுத்தினா, பொதுப்பணித்துறை ரொம்ப துரிதமாக செயல்பட்டுருக்கணும். இது பொதுப்பணித்துறையினுடைய மெத்தனத்தன்மை தான் காரணம். அப்போ குளங்கள், ஏரிகள் எல்லாமே சரியாக இருக்கா, அது தூர்வாரப்பட்டிருக்கா, அதுகளுடைய அணைகள், கட்டுகள் எல்லாம் சரியாக இருக்கா, எல்லாத்தையும் பொதுப்பணித்துறை பார்த்துருக்கணும். அந்தந்த கம்மாய்களில் இருக்கின்ற பார்க்கக்கூடிய விஓக்கெலாம், தாசில்தார், ஆர்ஐ இவங்களையெல்லாம் முடுக்கி விட்டு ஒவ்வொரு வருடமும் மழை பெய்வதற்கு முன்பாக நாம் அதையெல்லாம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் தவற விட்டுருக்கு பொதுப்பணித்துறை. இதெல்லாம் இனிமேல் வருகின்ற காலங்களில் சரியாக செய்ய வேண்டும். அதனால் இப்போ என்ன பண்ணால், இந்த ஒரு புயல் அடித்து ஓகே நம்ம பரவாயில்ல அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் இந்த புயலே அடிக்காமல் மேகம் அப்படியே பிளந்து அப்படி தண்ணியாக கொட்டியிருக்கு. அதுவும் ஒரே நாளில் 100 டிகிரிக்கு மேலே, 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே, 100 டிகிரிக்கு மேலே விழுந்திருக்குன்னா இது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. 100 மீட்டருக்கு மேலே பேஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அவ்வளோ கொடூரமாக மேகம் பிளந்து கொட்டி மக்களுடைய இவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், ஒவ்வொரு நாளும் மக்களுடைய உயிர் பயத்தை காட்டியிருக்கு. அப்படின்னா இது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அதை நம்ம கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணணும். இதுக்கு ஒவ்வொருத்தரும் மரம் கண்டிப்பாக வளர்க்கணும். நம்ம இருக்கின்ற காலங்களில் மரங்களை வெட்டுறோம், திரும்ப அந்த இடத்துல 1 மரம் 2 மரம் நடுறதை நம்ம தவிர்த்துறோம். ஒரு பெரிய மரம் வருது, அதை வளர்ந்த பின்னாடி அதை வெட்டிட்டு அதோடு விட்டுரும். அதுக்கு முக்கிய காரணம் இன்றைக்கி பிளாட் போட்டு விற்றாச்சு. மரங்கள் இருக்கின்ற ஏரியாக்கள்லாம் பில்டிங்காக மாறிச்சு. பில்டிங் மாறினது பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டால் மரங்களை வளர்க்காமல் விட்டால் தான் தப்பு. இனிமேல் ஒவ்வொருத்தரும் இது தமிழ்நாடு ஃபுல்லாக தான் நம்ம சொல்ல போகிறோம். இது தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மட்டும் இந்த இல்லை. இதை ஒவ்வொருவரும் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் இதை கடைபிடிக்க வேண்டும். இந்த பாடத்தை பொதுப்பணித்துறையும் அரசும் கவனம் செலுத்தி உடனடியாக அங்கே இருக்கின்ற ஏரிகள், குளங்கள், குட்டைகள் எல்லாத்தையும் தூர்வார வேண்டும். அந்த சுற்றி இருக்கின்ற அந்த கம்மாய்கள் எல்லாம் தூர்வாரி சுற்றி அணைக்கட்டுகள் எல்லாத்தையும் சரிவர செய்ய வேண்டும். ஆறுகள் வருகின்ற துவாரங்கள் அதை எல்லாத்தையும் சரியாக மண்களில் அடைக்காமல் அது நேரடியாக கடலில் போய் கலக்கிறது மாதிரி அதுக்கு டேம்களை உருவாக்கி அதை கட்டி அதை சரிவர பண்ணணும், சரிங்களா? அந்த எல்லா ஆறுகளும் ஓடி ஒரே துவாரத்தின் வழியாக அங்கே கடலில் கலக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அன்றைக்கி மழை பெய்ந்ததுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெள்ளங்கள் மக்கள் வாழக்கூடிய இடங்களில் தண்ணீர் போகாமல் நேரடியாக கடலில் போய் சங்கமம் ஆகிருக்கும். அப்போ மெயின் காரணமே
பொதுப்பணித்துறை இன்னமே வந்து எல்லா ஏரியாவையும் துரிதப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு ஏரியா வாரியாக துரிதப்படுத்தி இது ஒரு வந்து உடனடியாக செயல்படுத்த வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் குறுங்காடுகள் வந்து வளர்த்துருக்காங்க. அந்த குறுங்காடுகளை வந்து வளர்த்தது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுகள்லையும் குறுங்காடுகள் வளர்ப்பதற்கான ஏற்பாடுகளை நம்ம வந்து துரிதப்படுத்த வேண்டும். ஓகே, நன்றி, வணக்கம். இப்போ நம்ம செய்த காரியங்கள் பொதுப்பணித்துறை காரணமாக அவங்களுக்கு வந்து நம்ம அரசு துறை சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கிறோம். அடுத்து வந்து ஒவ்வொரு மக்களும் வந்து மரங்களை வளர்ப்பதற்கான ஏற்பாடுகளை வந்து துரிதப்படுத்த வேண்டும். சரிங்களா? மக்கள் நலமே பிஆர்பி. வாழ்க வளமுடன்.